ஒரு எலுமிச்சம் கொடுக்குமா? வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா மட்டக்களப்புல அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு போற முண்டல்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். மாமாங்கம் என்று ஒரு ஊர் இருக்குது, அங்கே மறை முதல்வள் வீட்டிற்கும் பதி இருக்குது அப்படி சொல்லி நிறைய பாட்டு இருக்குது. ஆமா, உண்மையிலே வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரியகளோட வந்து அதிகமாக ஃபேமஸான ஒரு கோவில் சொல்லி சொன்னா மாமாங்கம். அதுக்கு வந்து ஒரு வரலாறே இருக்கு, ஒரு பெரிய வரலாறு. அதாவது லிங்கங்களில் தாந்தோன்றி லிங்கங்கள் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதில் ஒரு தாந்தோன்றி லிங்கம் தான் வந்து இங்க இருக்கிற மாமாங்க லிங்கேஸ்வரர். வரலாறு சொல்லுவோம், வரலாறு அதற்கான வரலாறு நிறைய இருக்கு. வந்து மெயின் வரலாறு தெரியாது. சொல்லு, இன்னும் வரலாறு சொல்லு. நான் மறந்துட்டேன், படிச்சு கனகாலம் அது அமிர்தகளி மாமாங்கத்தில். அதாவது அந்த அங்க இருக்கிற லிங்கம் வந்து தாந்தோன்றி லிங்கம் அப்படின்னு சொல்லி அனுமன் வால் நெருப்பு வந்து, அதாவது நீங்கள் பாத்திருப்பீங்க, இலங்கையில அது பெரிய கதை இருக்கு. இலங்கையில வந்து அந்த அனுமனுக்கு தீப்பறி கொண்டு அந்த தண்ணியில வணக்கி அப்படின்னு சொல்லி அது ஒரு வரலாறு. அது சம்பந்தமா வந்து நிறைய நாங்கள் போக வந்து சொல்றோம். இன்னைக்கு வந்து கடைசி நாள், நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரோட். இது வந்து மெயின் ஒரு ரோட், அதையும் தாண்டி வந்து ஃபுல்லா இருக்காங்க. அடுத்த ரோட்லயும் வந்து ஆகல் இதே ரோட்ல இருக்காங்க. ஸோ நாங்களும் இப்போ அங்கே தான் போகிறோம். நம்ம போகிறோம். இப்போ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அனுமணி வால் நெருப்பை அனைத்து அதே தீர்த்தக்கணியில் இன்னைக்கு வந்து தீர்த்தோற்சவ நிகழ்வு வந்து இடம்பெற இருக்குது. ஸோ அப்படியே படப்படியாக மக்கள் வந்து திறந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் சந்தர்ப்பத்துக்குள்ளால பூந்து போய் சேரணும். இந்த வீடியோ வந்து நீங்களும் வந்து முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சுவாரஸ்யமிக்க ஒரு வீடியோ இருக்கப்போ. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தாகசாந்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தாகசாந்தி வந்து இங்கே இருக்கிற பெட்ரோலியத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே வந்து பெட்ரோலியம் இருக்குது. அந்த பெட்ரோலியத்தில் தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இங்கே போகிற லைனை பாருங்க. காய் லைனை பாருங்கண்ணா மக்கா, எப்படி லைன் இருக்கேன்ட்டு. இந்த லைன்ல அடிப்படி படையில நம்ம அங்கே வருவோம். சரி வாங்க வாங்க போ. ஸோ ஜோசப்பங்கிட்ட வீடு இங்கே இருக்கு, அரண்மனை. இந்த தாகசாந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, போகிற ஒவ்வொரு வழியிலையுமே வந்து நிறைய தாகசாந்திகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு தாகசாந்தி அண்ட் அதே மாதிரி அங்கே பெட்ரோலியத்தில் அங்கே ஒரு தாகசாந்தி அப்படி சொல்லி ஒவ்வொரு தாகசாந்தியாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கொடுக்குற எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கமிட்டி, அதாவது பெட்ரோலியம் மற்ற மற்ற நிறுவனங்கள் அப்படி சொல்லி ஒவ்வொரு பேரும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேரும் அப்படி தாகசாந்தி இதெல்லாம் கொடுக்கல வந்து என்ன எழுதினா, அந்த ஒரு போத்தலை வாங்கி கொண்டு அவங்க சார கப்பில் வாங்கி போத்தல் வரும்போது பார்த்தனா ஒரு ஃபுல்லா ஒரு போத்தலுக்கு ஃபுல்லா ஜூஸ் வாங்கி ஆட்டோவுக்கு வச்சு இருந்தது. உடனே மைண்ட் நமக்கு அங்கே வந்து நம்மளும் இப்படி செஞ்சு நம்ம ஞாபகம் வாங்க வேண்டி கொண்டு குடிக்கிறல. ஆனா வேண்டுவோம் சும்மா வாங்குறேன் வேண்டுற எல்லா பேரும் பண்றாங்க இதுலயும் கொண்டு வராங்க. ஆனா அதை வேண்டி கொண்டு குடிக்காம நிலத்துல ஊத்துற சும்மா எப்படி அடிச்சு விட்டாங்க. வாங்கி போட்டு நீ என்ன பிடிச்சா அதுக்கு நாங்களா அப்படின்டா எல்லா மாதிரி வேண்டாலும் தாகம் வேண்டி அது இன்னொருத்தவங்களுக்கு தானம் செய்யும்டா. நீங்க நீங்க மூஞ்சியை காட்டுங்க. யாரு எத்தனை வருது நாங்கள்லாம்டா உண்மையிலே நாங்கெல்லாம் வந்து கடையில ஒரு நாங்கெல்லாம் போய் கடையில ஒரு 2 போத்தல் வேண்டுனா, நாங்களாம் கடையில ஒரு 2 போத்தல் வேணும்னா ஒரு போத்தல் சோடா குடிச்சு இன்னொரு போத்தல் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருவோம். சரி சரி, ஐ நோ ப்ரோ. அங்கிள் கோயிலுக்கு போலையா? போயிடலையா? சரி, அங்கே கோயிலுக்கு போய் வரல. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு குடிச்சிட்டு போ. சரி, என்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு வந்து உன எழுப்ப எப்படி கை வச்சு அடிக்கிறானு கொண்டு வர. ஓகே, தேங்க்யூ. நானும் அதே தான். வந்ததுக்கான முதலாவது பலன் அடைஞ்சிருக்கு. ஆரம்பம் முதலாவது பலன் அடைஞ்சிருக்கு. ஆரம்பம் வந்ததுக்கான சிறப்பா வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஸோ நீ போக போக ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு சுழியா வந்து போட்டு எடுத்து போக போறோம். முட்டாசு வேண்ட போறதான் கையில எவ்வளவு என்ன போய் சாப்பிட கிடைக்குமா ஞாபகம் இருக்கு. நாங்களும் சாப்பிட என்ன தெரியாம சாப்பிட்டு கடுமை இனிப்பு தான் அப்படி தியக்கி போய் இருக்கிற மாதிரி அன்றைய நாளுக்குள்ள ஒரு மாதிரி அப்செட் மாதிரி. பிரதர், போர்க்களம் வந்து விட்டது, களத்தில் இறங்குங்கள். அடுத்து கூட குடி விட அங்க நல்ல இது கொடுத்தாங்கடா, அங்க நல்லது கொடுப்பாங்க, அது உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கா? பிரதர், இதான் இப்படி நான் எடுத்து வந்து காட்டுறேன் உங்களுக்கு.
சோயா அது செய்து வச்சு கொடுப்பாங்களே இருக்கு. ப்ரோ லைன் நிக்கி ப்ரோ, லைன்ல நிக்கணும். லைன் கொஞ்சம் இல்லை அங்க வர்ற கியூல டைம் போயிருந்தா டைம் போய் கொண்டிருக்கு. அப்ப வரக்குள்ள பாப்போம் நம்ம கோழில இருந்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு. என்ன இதுனா சோயா இது சோயா அதால வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்புட் கொடுத்தா சிக்கல் அந்த வைத்து சிக்கல் லைன் கொடுக்கணும். காடுங்க. இது என்ன சோயா இது என்ன இது? கோயிலுக்கு போயிட்டு வந்துறீங்களா? கோயிலுக்கு போய் வந்தாச்சா? போறீங்களா? இப்படியா டைம் இல்லை அப்பாட்ட ஏதாச்சும் வேண்டி தர சொல்லி கேட்டு கத்தணும் தெரியும். அப்ப இதை தந்து சமாளிக்க பாக்குறது. ரைட் ஓகே ஓகே. எங்க போயிட்டாண்டா? எங்க வேட்டி அடிக்கடி போறானே. இது வேட்டி கட்டி வந்தாதான்டா பிரச்சனை. சரி அங்க ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லமா இதோட மூணாவது இதோட ஒன்றே போதும். ஏன்டா ஒன்று குடிச்சாலும் 7 குடிச்சோன்னு சொல்லி சொல்றான் வீடியோல போட்டு சொல்றான். அது மிச்சத்தை எடுக்கல வீடியோல. அதுல என்ன கொடுக்காங்களோ அதுக்காடி இப்படி கூட பாக்குறேன். என்ன தெரியுமா வருது? எடுக்காம விட்டு அவங்க மனசு கஷ்டப்படும். மனசு கஷ்டம். அதுக்காக வேண்டி தான் எடுக்கணும். அது வந்து ஒவ்வொரு கம்பெனியால வந்து இது செய்யறாங்க. இது யூஎன்பி இங்க வேட்டி கட்டி வரான் இப்பதான். எல்லாருக்கும் இந்த விதான் பிரச்சனையா கிடக்கு. இந்த வேட்டி கட்டி வந்தா அவ்வளவு. சரி வாங்குவோம். ரம்புட்டோட் வேலைக்கு செய்யற மலேசியா மல்வானே ரம்புட்டோட். டிராபிக் ஆயிட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர டிராபிக் ஆகி கொண்டிருக்கு. சொன்னா கிட்ட நிறைய இது கொடுத்துட்டு இருக்காங்க. தாகசாந்தி இங்கால தாகசாந்தி அங்கால மறுபடியும் சோயா அப்படின்னு சொல்லி கிட்ட இன்னைக்கு கோயில் வந்து ரொம்ப நெருங்கினதால வந்து பயங்கர க்ரௌட் ஆயிட்டு இருக்குது. பிள்ளைகள் வந்துடா சொல்லு ஜோடி வரைக்கும் கவலை வாரேன். அருவம் வந்தாலே இப்படிதான் வருது. சின்ன பொடிய நம்மளோட வயசு குறைச்ச பொடிய எல்லாம் அப்படி வராங்க. அப்ப பாக்கல கொஞ்சம் நின்றுடு. அங்கே ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. அங்க சோயாவில் இங்கே ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டைம்ல 12 மணி ஆயிட்டு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது தீர்த்த மாறுறதுக்கு. மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய ஆடி அமாவாசை மகோற்சவம் சமையலும் திருப்பணி சமையல். ஸோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பார் ரோட்ல இருந்து டிரெக்டா நடந்துட்டு வந்தோம்னு சொன்னா இங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணி உள்ள போனோம்னு சொன்னா மாமாங்க கோயில் வந்துடும். வந்து முகத்துவார ரோட்டுக்கு போய் சேருவோம். ஸோ அது அப்படியே முகத்துவாரத்துக்கு போவோம். ஆனால் இது இந்த வளாகம் பூரா வந்து கடைகள் தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் ஏரியா அந்த சைட்லாம் வந்துட்டு பார்க் பண்ணிட்டு இனி இந்த இடத்துல இந்த யங்ஸ்டர்ல வந்து உள்ள வந்து நம்ம நடந்து போய் தான் வந்து ஆகணும். நல்ல வேளை நாங்கள் வந்து பைக்கெல்லாம் வந்து ஜோசப் அங்கிட்ட வீட்டை வச்சதுனால வந்து நம்மளுக்கு இங்கே வாகனம் பார்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குல்ல. வாங்கய்யா வாங்க அங்கிள். சரி அங்கிளா அண்ணா எங்களோட வயசுல சின்ன ஆளா இருந்துட்டு நீங்க நடக்கிறதுக்கு பஞ்சு படுறீங்க. வேகம் வாங்க விளங்கு. டேய் அவங்க நடக்கிறதுக்கு டைம் போகல, எல்லாத்தையும் குடிக்கிறதெல்லாம் டைம் போகுது. எல்லாத்தையும் குடிச்சு சாப்பிட்டு வராங்க. ஸோ இந்த ஏரியாவெலாம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் கலரிங்காக அப்படியே இருக்கும். ஆனால் பகலில் தான் எல்லாமே வந்து பளிச்சண்டு தெரியும் நைட்டை விட. ஏன்னா இங்கே எப்படி வெள்ளையா இருக்கு மூமெல்லாம் வெள்ளையா இருக்கு. நஞ்சார் ஒன்று மூமெல்லாம் இப்போ நைட் வாங்குறது பகல் எவ்வளோ அழகா இருக்கு. ஏற்கனவே வெயில்ல உண்மை எந்த போது கூட பாரு படியா வெள்ளையா இருக்கு. எங்க போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தமாடுற நீ கூட இப்ப அதுக்காக வேண்டி தான் போயிட்டு இருக்கான். தீர்த்தமாடுறத கண்டிப்பா பார்த்தே காணும் அப்படின்றதுக்காண்டி வேக வேகமா நடந்து கொண்டிருக்கோம். அவ்வளோ வந்திருக்கோம். ஒரு நாள் கூட நாங்கள் அதை பார்த்தது இல்லை. தீர்த்தமாடுறது இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். தீர்த்தமாடுனா நல்ல மாப்பிள்ளை அப்படி இப்பதான் வந்து கோயிலை வந்தடைத்து இருக்கின்றோம். இந்த மாமாங்க கோயில் திறந்தது தான் திறந்துச்சு. ஏழு வீடியோ கேஸ் இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் நாங்க விட்டு சாப்பிட்டோம். அந்த மீம்ஸ் எல்லாம் நிறைய பேர் போடுவாங்க தெரியுமா? ஆமா வந்தோடனே போனா அண்ணன் எங்க போனாலும் ஆனா இப்ப கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க இப்ப கொடுக்க. அதாவது என்ன நிறைய அந்த மீம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு சரியா? ஆமா. இப்ப நீங்கள் வந்து கடவுள்கிட்ட என்ன வரம் கட்டும் பெறலாம். மாமாங்க கோயிலுக்கு வரைக்குள்ள உங்களோட வாழ்க்கை துணை நீங்கள் அமைச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் நம்ம கோயிலுக்கு வரீங்க? அப்படி இல்லை, சத்தியமா நான் உண்மையில் அதுக்காக வேண்டி வரல. நான் வரது அதுக்காக வேண்டி வரல. உண்மையில நான் இந்த தீர்த்தோற்சவத்தை இன்னைக்கு பார்க்கணும். வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம். நிறைய பேர் என்ன பர்சனலா வந்து கால் பண்ணி வருஷம் நீங்க எல்லாம் இருக்கிறேன் என்ன செய்வேன்னு தெரியாதா? ஆடில இருந்து
அப்படி அடி என்ன உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் தெரியும். இல்லடா உண்மையா வந்து எனக்கு மாமாங்க கோயிலுக்கு வர ஐடியா இல்லடா. நேற்று கூட ஜெர்மன்ல இருந்து ஜெயந்தி அம்மா கால் பண்ணி தான் ஏன்டா நீங்க மட்டும் மாமாங்கது போல எல்லாரும் போயிருக்காங்க, நீங்களும் போய் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், நாங்க இங்க இருந்து பார்க்கலாம்ன்றதுனாலையும் நிறைய பேர் அப்படி ஃபேஸ்னலா கால் பண்ணி சொன்னாங்க மாமாங்க போங்க வீடியோ பண்ணுங்க. ஜெயந்தி அம்மா சொன்னதுக்காக மட்டும் தான் வந்துருக்கீங்க. ஐயோ வாங்க ஏங்க மாமாங்கம்மா வாங்க அப்படி அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இருக்கு. இந்த ஏயிட மீம்ஸை விட நிறைய பிள்ளைகள் வந்து இந்த வாரம் போறோம் வாரம் நாங்கள் இப்போ பிஸி ஒரு அந்த டிரெக்டர் ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கடா டீமுக்கா அவங்க கொடுக்குற இடத்த குடிச்சிட்டு வருவாங்க. அந்த வாரம் எவ்வளோ தர வராங்க ஏன்னா தீர்த்தக்கரைக்கு வந்து போக வேண்டிய வழி வந்து வந்து போயா இந்த கோயிலுக்கு வந்தா கோயில் பாட்டு படிங்க. பக்தியான ஒரு பாட்டு படிங்க. அமிர்தகளி மாமாங்க ஈஸ்வரருக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு. கதீத்தம் முடிஞ்சுதாடா முடிஞ்சா எனக்கு தெரியல. ஏதோ போறது இந்த டைம் வந்து கடும் க்ரௌடாக இருக்கு. உள்ள பார்க்கல உள்ளெல்லாம் கடை தான் என்னடா பயங்கர க்ரௌடாக இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து வாக்கட வந்தாங்கள்டா. ஓ பார்க்குற திசையெல்லாம் பழுகாத்து முகங்களும் நிறைய தெரியுது, பக்கத்து ஊர் கழுகால முகங்களும் தெரியுது. மிச்ச ஊரை சொல்லலன்னு சொல்லி சண்டை பிடிக்க போறாங்க. ஊரை நான் பிறகு லிஸ்ட்ல சொல்லி கொள்றேன். ஒரு அதாவது மற்ற கிளப்பில் எல்லா இடங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க. மாமங்கம் பண்றது அவ்வளோ ஃபேமஸான ஒரு இடம். அதானி முக்கியமாக சொல்ல மாட்டேங்குதுன்னா அந்த லாஸ்ட் நீங்கள் பார்த்துங்க வீடியோவில் இப்போ இந்த கோயிலை பார்க்கலாம் இருக்கும். அக்காண்ட வெறிங்க நடந்த கோயில். அதனால முன்னுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டிக்கலாம். டியூட்டி தெரியுமா? ஓகே என்ன டியூட்டி எனக்கு தெரியும். இன்னும் என்னடா இனி பிளாக் பண்றதுக்கான காணையில் அது நான் இனி தனியாக பிளாக் பண்ணி போகணும். அவர் வந்து டியூட்டிக்கு போக போறாரு. சாமி அதான் சொல்றேன். அதான் டியூட்டிக்குள்ள சாமி கும்பிட போயிடுவாரு. இனி நான் தனியாக வந்து பிளாக் பண்ணி தெரியணும். அப்படிதான் கோபுர வேலைகள் வந்து இப்ப இந்த வருஷம் தான் வந்து முடிஞ்ச வேலை. இது வந்து ஒரு முடிவோட வந்தேன். சரியா அந்த முடிவை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு கோயிலும் போய் தான் நீ சொல்றா. ஒவ்வொரு நண்பனா அதை எனக்கு வந்து செஞ்சு தரணும். இங்க தானம் இந்த யாசகம் பண்றாங்களோ தீர்த்தம் ஆடி முடிஞ்சுலடா. ஓகே பார்த்தீங்கன்னா தீர்த்தம் ஆடி முடிஞ்சுது. எங்களால் காட்டே இல்லாமல் போயிட்டுது. இன்னொன்று சொன்னால் ட்ரோன் வந்து இப்போ அப் பண்ணி இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல. ஒரு வாட்டி வந்து நாங்கள் விட்டு பார்த்தோன்னு சொன்னால் பக்கத்தில் ஏர்போர்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து அதை வந்து காண்பிக்க முடியாமல் இருக்குது. மேலே வந்து அப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வார்னிங் காட்டிகிட்டு இருக்குது. ஏர்போர்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து இப்போ ட்ரோன் ஃபுட்டேஜ் எதுவுமே காட்ட முடியாமல் இருக்குது. ட்ரோனை கையோட கொண்டு வந்தும் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது. ஓகே ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கான ஃபுட்டேஜ்கள் வந்து காண்பிக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டேஜ்கள் வந்து காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தீர்த்தம் ஆடிட்டு இருக்கிறாங்க. கழுத்துல தங்க மாலையை காட்டி கையில கொடுங்க வருதாரு. இங்க பாதுகாப்பு இல்லை என்ன சொன்னா இங்க நிறைய திருடுகள் வந்து போறது வருஷம் வளமையா வந்து. ஸோ அவங்களோட உடைமைகளை அவங்கவுங்க பாதுகாத்து கொள்ளணும் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இந்த தங்க நகைகள் வந்து போட்டுட்டு வராங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே ஆகணும். இங்க நான் எப்பவுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். இதனால வந்து நாங்களும் வந்து இந்த தீர்த்தம் மாறுறதை வந்து பாக்குறதுக்காக வந்து நாங்க வாரத்துக்கு இடையில அந்த தொடங்கிட்டு இப்போ இது செஞ்சு கொண்டிருக்காங்க. அதனால வந்து ஃபுல்லாக காட்டுறோம். ஓகே என்ன சொன்னால் எங்களால் வந்து அந்த கரைக்கு போக முடியலைன்னு சொன்னால் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ அந்த கரையில் தான் கொண்டு பிள்ளையாரை வச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கி தீர்த்தம் ஆடுவாங்க. இப்போ நிறைய பேர் தீர்த்தம் ஆடி முடிஞ்சது அப்படிங்கிறதுனால இப்போ குளத்துக்குள்ள வந்து தீர்த்த குளத்துக்குள்ள யாருமே வந்து இல்லை. ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து தீர்த்தம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த இடம் பூரா வந்து பயங்கர சன நெரிசலாக இருக்கும். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூராவே வந்து சன நெரிசல் தான் வந்து. ஓகே தீர்த்தம் ஆடவும் முடியலை, ஆடதை சரியாக வந்து பார்க்கவும் முடியலை. பட் இருந்தாலும் இந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வெளியேறி ஆகணும்.
இப்போ எங்களுக்கு இப்போ வழி இப்போ தீவாதான் வழிகாட்டி போகிறாப்புல. அவன் வழிகாட்டி போய் நம்ம பின்னால ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. எங்க கொண்டு போய் சொறி விட போறான் ஏரியா. போங்க வருது போங்க. இல்ல உண்மையா இதை ஒரு பாருங்க கோயில் இங்க யாசகம் பண்றவங்கள இவ்வளவு பேர் இருக்கிறாங்களோட அங்க இருந்து இருக்காங்க கூட பேர் இருக்கிறாங்க. இப்ப நாட்டுல இவ்வளவுக்கு யாசகர்கள் இருக்காங்களான்றது வந்து இங்க ஒருத்தர் தெரியும். இங்க வந்து சாப்பாடெல்லாம் பார்சலா வந்து கொடுக்குறாங்க ஒரு இங்க வர கட்டிட்டு வந்து வீட்டு வந்து கட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படின்னு செய்வாங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையேடா. இதில் பார்க்கலாம் கொஞ்சம் கவரம் வரலாம். ஏன்னா உண்மையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருப்போம். அவங்கள விட்டு விட்டு இப்படி இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க கேட்டுவல்லேருந்து ஃபுல்லாக இருக்கிறாங்க டாக். டேய் மேலே இருந்து கேட்டுள்ள போடா. அவ்வளோதான். ஸோ உள்ள வந்து இது தேர் பூட்டி வைக்கிறது வந்து இந்த அறை தான் வந்து இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து இந்த கேட்டு வந்து இப்படி தான் பூட்டி கொள்வாங்க. நீங்க எப்ப தீத்த மாடுன வருதாரு எங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம போய் இறங்கிருக்கீங்களே. தீத்த மாடுறவங்களே என்ன அடித்து போறாங்க. ஆமா. ஸோ மட்டக்களப்புல பல பாகங்கள்ல இருந்து இன்னைக்கு இவ்வளோ பக்தர்கள் வந்திருப்பாங்க. அங்கள் முன்னுக்கு வீடியோ எடுக்க பின்னுக்கு நாம எடுத்துட்டு போக ஒரே ஜாலி தான் போங்க. என்ன பிரதர்? அன்னதானம் தான் ஸ்பெஷல். ஓஹோ. ஆனா வந்ததுக்கு இன்னும் ஒன்றுமே நீங்க கண்ணுல காட்டுல வருது. அப்படியே எப்படின்னு சொன்னா பிரதர், சாப்பாடு அன்னதானம் இங்க சமைச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லை வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்து இப்ப 50 பார்சல் 100 பார்சல் ஒரு இடத்த கொடுப்பாங்க. அந்த டைம் அடிப்படி பட்டி இப்ப நம்ம டீம்ல எத்தனை நீங்க இப்ப சின்ன வயசுல அம்மா அப்பா கிட்ட கட்டு அடம் பிடிப்பீங்க தானே. இந்த கையாட்ட கட்டு அடம் பிடிப்பீங்க. மிட்டாய் வேணும். நேற்று தானே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் பம்பாய் மிட்டாய்னு. இங்க கலர் கலரா இருக்காங்க. இங்க பாருங்க ப்ளூ கலர்ல எல்லாம் இருக்கு. அன்னதானம் கொடுக்குறாங்க. ஒரு என்ன பாலியெல்லாம் போட்டு உடைக்கிறாங்கடா. அன்னதானம் ஸ்பெஷலே தான் பிரதர். பாலியெல்லாம் போட்டு உடைக்கிறாங்கடா. அதுல வீட்டுல இருந்து வாளியை கொண்டு வருவாங்க. நாங்க அப்படித்தானே. அதான் நீங்க டாக்டர் சொன்ன அந்த உங்களோட டிபார்ட்மெண்ட் அலக்காடி ஸ்பெஷல் என்ன ஒண்ணு பிரதர். பார்சல் ஈஸி பிரதர். ஈஸியா வண்டிட்டு போய் ஒரு இடத்துல பிரிச்சு வச்சு சாப்பிட்டு 15 ஆக்கள் வந்தா அடிபடி பட்டு 15 பார்சல் சேமிச்சு ஆக்கள் வர முதல் வச்சிருக்கோம். வந்தா எல்லா பேரும் வந்தோடனே ஆளுக்கு ஒரு பார்சல் தூக்கி கொடுத்தாரு. ஓகே. எங்க குலசேகரம் தெரியும். கோயிலுக்கு வார முன் வழியில நிக்கிறார். தெரியும் தரிசனம் கிடைக்குமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எங்க இருந்து தரிசனம் பெறுறாரு பாருங்க. உண்மையில சொல்லுங்க எத்தனை தரிசனம் கிடைச்சது? இதுவரைக்கும் இல்ல. இனிதான் கிடைக்கும். ஐயோ கோபுரத்துக்கு முன்னால இருந்த தரிசனம் கிடைக்காது. கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும். அப்பதான் தரிசனம் கிடைக்கும். எப்போ வந்தீங்க? அவர் டெய்லி வராரு. என்ன சரி ரைட். எந்த ரூட்டால போறது எந்த ரூட்டால வாரதுன்னு ஒன்றுமே தெரியல. போற எல்லாம் ஒரே ரூட்டு மாதிரி இருக்குது. அந்த ஊந்துகளால போகுது. சின்ன பிள்ளையில கூட்டி வந்தா கையை பிடிச்சி கூட்டி போகணும். வாங்க வானே. சின்ன படியனை வந்து தொலைய விட்டுறாங்க. அதான் ஒரு பொறுப்பு கூறையில அது அங்கு கையை பிடிச்சிட்டு வாங்க. ஐயா மாமாங்கத்துல மண்டூர் கீரை பாத்திருக்கீங்களா? ஐயா நாங்களே ஒரு பிளான் வச்சிருக்கோம். என்னண்டா கிஷோர் ஐயா இந்த பக்கத்தால உங்களுக்கு கொஞ்சம் இந்த பாதுகாப்பு இருக்க சொல்லிக்காங்க. நீ நைஸா பேக்காத்து ஒண்ணு நம்ம வேற விடுற மாதிரி ஒரு பில்ல பண்ணுவோட்டா அதெல்லாம் நைஸா இருப்போம். ஐயா ஜோசப்பங்கல் மட்டக்களப்பு மாமாங்கத்துல மண்டூர் கீரை வந்து ஃபேமஸ் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஒரு பெருசா வளர்ந்த கீரை தான் கொண்டு வருவாங்க. நம்ம சைஸ் நம்ம அளவுக்குள்ள இருக்கு. அவ்வளவு பெரிய கீரைகள் போய் சேர்ந்துடலாம். எனக்கு தெரியாது. அப்படியா? சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. ஃபேமிலியா வந்தீங்களா? விட்டு ஆரம்பத்துல
ஆரம்பத்துலட்டா கிட்டத்தட்ட அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை ஓடி போயிட்டு அங்க ரைட் 40 அதுக்கு முதல்ல இருந்து வாங்குறீங்க அங்களோட சாப்பாடு கோயிலுக்காக வந்தீங்களோ இல்லை கோயிலுக்காக தான் வந்தீங்க ஓகே ஓகே ஃபேமிலியில் அங்கே அதான் பிரச்சனை. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது உண்மையிலே வந்து ஒரு ஆளை மிஸ் பண்ணா எங்களுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது கூட பிடிச்சி துளைக்கிறோம் விட்டா சரி சரி ஓகே அவர் ஆடுவார் கடந்தாரு பிறந்த நாள் காட்டு ஓகே சந்தோஷம் நாங்கள் அவரை துளைக்காம கொண்டு பெரிய வாடா இருக்கு இப்போ அதான் அவரை கையில் கொண்டு ஓகே சந்தோஷம் சரி ஓகே சந்திப்போம் ஓகே ஓகே பாய் சந்திப்போம் இன்னைக்கு நானும் அந்த கீரை கட்டு வாங்கலடா அப்படி என்ன வேணும் அந்த கீரை கட்டு வாங்கிட்டு போ வேண்டி போய் வீட்டை போய் சேர்த்தீங்கன்னா சரி மாலையை காணலடா மாலைகள் அந்த சிவாட மாலைகள் டேய் இங்க சிவாட மாலைகள் இங்க இவன் மாலைகள் டேய் போறான்டா மாலை ஓட உனக்கு மாலை ஓடான்னு போட்டு மட்டும் விட மோர் குடிக்க போறான்டா மோரடா மோரடா வாங்கி தரேன் வாங்கி ஆக மொத்தத்துல இன்னைக்கு நீங்க வீடு போய் சேர மாட்டீங்க போல இருக்கு அப்பா என்ன இதுக்கு பேர் தான் உங்களோட ஊர்ல மோரா இதுக்கு பேர் தான் உங்களோட ஊர்ல மோரு இதாண்டா ரோடு பூரா கொடுத்தாங்க வேண்டி குடிச்சிட்டு ஒரு வண்டிலாம் இங்க வந்து அடி அடி போறீங்களேடா ஜூஸையும் குடிக்கிறீங்க மோரையும் குடிக்கிறீங்க எல்லாத்தையும் குடிச்சு லூஸ் ஆட்டியாண்டு ஜூஸ் குடிச்சு லூஸ் ஆகும் மாட்டி பாருங்க அது ஒரு கப்போடு விடலாம் மறுபடியும் போறான் பாரு அவன் தான்டா நண்பன் பருவாண்டி பெருவாண்டி பாரு இவன் தான்டா நண்பன் என்னடா நீங்களும் சவுக்குற ஆள் இல்லை நாங்க சவுத்தாலும் ஒவ்வொரு சவுக்க மாட்டாரா ரெண்டாவது அங்களை பார்த்து அங்களை எத்தனை சொல்லுவாங்க அங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை தெரிஞ்ச வணக்கம் ஓகே ஸ்கூல் யாரா வழி நடத்துனர் போங்கடா எங்க மாமாங்கம் வாங்க வந்து உயிரோட போயிருங்க உண்மையாவே வந்து அந்த நிறைய சம்பவங்கள் நடக்கிறது இதே மாதிரி அதாவது என்ன சொல்லுச்சுன்னா அந்த மாலைகள் போட்டு வந்து இந்த க்ரௌட்டுக்குள்ள அதை காட்டுவாங்க இந்த க்ரௌட்டுக்குள்ளே இந்த மாலைகளை போட்டு வந்து அந்த தங்கப்பொருள்கள் அப்படி என்ன போட்டு வருவாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தமிழாக்கள் இந்த கோயிலுக்கு வாரேன்னு சொல்லி சொன்னால் இப்படியும் அவங்கள்ட்ட இருக்கிற நகைகள் அப்படி இப்படின்னு போட்டுருவாங்க ஆனால் வந்து சேஃப் இல்லை ஏன்னா சம்டைம் இந்த நெரிசலிக்குள்ளே வந்து உரைச்சி போடுறதால பிஞ்சு விழலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த க்ரௌட்டுக்குள்ளே தெரியாமல் இவனை போல அப்படி அடிச்சுட்டு விடலாம் திடீர்னு வந்து பிச்சுட்டாங்க எங்கட மாலை காலில் எங்கட மாலை காலில் எத்தனை ஒன்று மாலை அப்படின்னு தான் வந்து தேடுவாங்க ஸோ என்ஹான்ஸ் வந்து கொடுக்கல ஏன்னா திட்டி போட்டுருவாங்க ஏன்னா அங்கே வந்து சொல்கிறீங்க அங்கே வந்து என்ஹான்ஸ் பண்ணும்போது அடிக்கடி சொல்கிறாங்க வந்து உங்களோட மாலைகள் அதாவது உங்களோட தங்கை செயின்களாக இருக்கட்டும் மற்ற பொருட்களாக உடைமைகள் உங்களுடைய பாதுகாப்பு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து செயின் எல்லாம் வந்து திருட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி என்ஹான்ஸ் கொடுத்தா மைக்கால அடிப்பாங்க உங்களுக்கு ஒரு இலவசம் கொடுக்க போறேன் என்னண்டு மைக் காணாது சரி மாலை காணாந்துட்டா ஒன்று மாலையெல்லாம் காணாதுட்டு சொல்லி எடுத்து தருவாங்க என்னன்னு கேட்டேன்னு சொல்லணும் ஆண்டா என்னன்னு கேட்டேன் உருத்ராஜ மாலை நடந்து போகல கருத்த நூல் போட்டு 6 முகமுடைய ஒரு ருத்ராட்சம் மாலை காணாம போயிருக்கு க்ரௌடுக்கு சிக்கிதா அடிப்பா மைக்கால உனக்கு மண்டையில க்ரௌடுக்கு சிக்கிதா காப்பாத்துங்க அண்ணா சாம்பிள் பாக்குற ஏரியா வந்திருக்கானு அண்ணா சாம்பிள் ரெடி ஆயிது எங்கடா गाइस வாங்கி வரட்டும் गाइस மாமாங்கத்துக்கு வாங்க गाइस மாமாங்கத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா சாம்பிள் பாக்குறதுல வந்து பாதி முட்டாய் சாப்பிடலாம் गाइस சோ இந்த ஏரியா பூரா வந்து முட்டாய் தான் எனக்கு மூச்சு தருவதுடா கொடுத்தலாம் கொஞ்சம் அப்பா க்ரௌட் ஆகுது மறுபடியும் வாங்கடா இதை பார்த்து ஒரு மாலை வந்ததுக்கான இது இருக்கா
ஸோ மாமாங்க கோயிலில் எல்லாருமே தீர்த்தமாடி முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்து திவா வந்து தீர்த்தமாட போகிறாரு. என்ன சொன்னால் அவருடைய பாவங்களை கழுவுறதுக்காக வேண்டி அவன் தீர்த்த கேணியில் வந்து காலை ஆச்சு நினைச்சா போதுமென்ற ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்கான். நீ என்னதான் வந்து முழுகி எழும்பினாலும் உங்களோட பாவம் மட்டும் கரையாது இந்த கங்கையில். உங்களெல்லாம் கூட அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கீங்களா? உங்களையெல்லாம் கூட வச்சுட்டு கரைச்சி பாரு, நீ தான் கரைச்சி பாரு. அதாவது வாங்க, அதாவது அந்த முக்கியமான தீர்த்தக்கரை நாங்கள் சொன்னேன், அந்த முக்கியமான ஒரு தீர்த்தக்கரை. இது ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், ஸோ அந்த அனுமண்ட வால் நெருப்பை வந்து அணைச்சு இந்த நீர் தானே வந்து அனுமன் வந்து அவர் வால் நெருப்பை அணைத்து தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கேன். அதான் இந்தியாவிலேருந்து இங்கே தான்டா வந்தது. சீதையை வந்து மீட்டு போகிறதுக்காக வேண்டி ராவணோட கோட்டைக்குள்ள போனதும் அங்கே வந்து இவரை வந்து பிடிச்சிட்டாங்களா, அதாவது ஹனுமனை பிடிச்சு வந்து ஹனுமனோட வாலில் வந்து வச்ச நெருப்பு அவர் அங்கே அந்த கோட்டையை எரிச்சதுக்கு அப்புறமா வந்து வாலில் இருந்த நெருப்பை வந்து அணைக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து அணைச்சதா வந்து சொல்லப்படுது. என்னென்று உண்மையிலே வந்து தெரியல. ஆனால் மட்டக்களப்பில் உண்மையாக பிரசித்தி பெற்ற கோயில்களில் மாமாங்கம் உண்டு. அதில் முக்கியமாக சொல்கிறது வந்து இந்த மாமாங்க தீர்த்தம். என்ன அதில் எல்லா பேரும் தீர்த்தம் ஆடையில, அது எல்லாரும் தீர்த்தம் ஆடையில தாய் தந்தை இறந்த யாராச்சும் அப்படிங்கிற அஸ்தி இறைக்க போறீங்களா அப்படி அந்த ஒரு இதோட இருக்கிறவங்க தான் இதில் வந்து செய்யலாம், ஆடலாம், தீர்த்தம் ஆடலாம். மற்றபடி எல்லாரும் வந்து அப்படியா? இது எல்லா இடத்துலையும் சொல்கிறவங்களுக்கு தான்டா, ஆனால் எல்லா இடத்துலையும் ஆடுறவங்க தான் பழமையாக கடைப்பிடிக்கிறவங்க. கோபுரத்தை காண்பிச்சுட்டு வந்து தீர்த்தம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆடிட்டாங்க. ஒரே டைம் இறங்கும் போது பார்த்துருக்க தெரிஞ்சிருக்கும். இது பூரா வந்து ஆட்கள், அது அவ்வளோ ஜனங்களாக வந்துருக்கணும். எல்லாரும் ஒரே டைம் இறங்கியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அழகாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அது முடிஞ்சதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லை, இந்த குளத்து கரையோரம் தான் அந்த இறந்தாக்களுக்கு தீட்சை கொடுக்குறது. அது செய்யும். இப்போ அந்த பிண்டம் வந்து இது வந்தவரத்தில் தேடினவங்க நல்ல ஷோ நல்ல ஷோ. தீட்சைன்னு சொல்கிறதா பிண்டம் கரைக்கிறதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்தி கரைக்கிறேன்னு சொல்லுவாங்க, பிண்டம் கரைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு என்னென்னு சொல்லி தெரியாது. இறந்து அந்த ஒரு 31வது நாள் 8ஆம் நாள் வந்து அந்த கரைக்கிறதுக்கு பேர் வந்து அஸ்தியோ பிண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்கு பேர் இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதை பேரை நாங்கள் மாற்றி சொல்லலாம். அதுக்காக எங்களுக்கு கோவிச்சிடாதீங்க, நான் எங்களுக்கு சரியாக வந்து தெரியாது. ஸோ அந்த ஒரு சம்பிரதாயத்தை வந்து பண்ணணும் அப்படி சொன்னால் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தான் போய் அந்த தீர்த்தக்கரையில் வந்து அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பெற்றோர்களை வந்து அதை பெற்றோர்கள்ன்ற தாண்டி வந்து இறந்தவங்களுக்கான அந்த திதி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து பண்ணி எடுத்துகிட்டு அங்கே போய் கரைப்பாங்க. அடுத்த நிகழ்வாக எங்களோட ஜோசப் ஐயா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர போகிறார் எங்களுக்கு எல்லாருக்கும். அடுத்த நிகழ்வாக என்னையா ஐஸ்கிரீம் வாங்கி தரும் அன்பான நிகழ்வு. அடுத்த சரி, அடுத்த நிகழ்வாக தான் ஐஸ்கிரீம். அவர் அப்ப என்ன பேக் எடுக்கல, நீங்க எப்படி நடந்து வந்து கடையில் என்ன கேட்பீர் பேக் எடுத்து வரணும். அப்பயும் அக்கா அம்மா கேட்டு, அதாவது ஜோசப் அவங்கள்ட்ட அக்கா வந்து கேட்டு என்னத்துக்கு பேக்கில் ஆளி எடுத்துக்கிட்டா சி இவனையும் நம்பி சும்மா வருங்க இட போகலாது, அதை கண்டால் மாடி தெரிய சொல்லுவானே, இதை கண்டால் மாடி தெரிய சொல்லுவானே. அதால பேசலாம். உண்மையாக சீரியஸா சொல்லணும்டா, இப்படி ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு அங்கே எங்க எல்லாரும் விடுத்து கிட்டத்துல போக போறாரு நாட்டுக்கு. அதான் கவலையா இருக்கு. இது விட்டு ஒழிஞ்சாங்க தெரியும் இதுக்குதான் கத்துறாரு. சரி வாங்க போவோம். கோயிலில் வந்து பக்தி பூர்வமான மற்ற எல்லா இதுகளும் வந்து நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இறுதி கட்டமாக வீட்டு ஓப்பரம் பண்ணி வச்சுன்னா அதையும் தாண்டி நாங்கள் பக்தி பூர்வத்துக்கு வர இல்லை. உண்மையிலே முதல் ஒரு காலத்தில் போய் சில டைமில் வெளியில் ரெண்டு கும்பிட்டு போயிடுவோம். இது நீங்கள் பார்க்குறீங்களோ சும்மா பார்க்குறீங்க? ஓகே. நான் சூசைட் பண்ண போனதெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, நன்றி. நான் சும்மா எதர்ச்சியாக கேட்டுடாப்பா. சரி, ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து அந்த கடையை சுற்றி பார்க்குறேன். முதல்ல ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகளில் வந்து கடைகளை சுற்றி பார்க்கிங்கன்னா அதில் அந்த துவக்க கதை வேண்டி தங்கப்பா அதான் கவரப்படி அவர் அஞ்சு அங்கு வேண்டி கொடுங்க அங்கு. அதே மாதிரி வந்து அடம் பிடிக்குது. ஸோ ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் பண்ண வந்து எல்லாரும் சுற்றி பார்க்கலாம். ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பூரா இன்னைக்கு கடை தான் இந்த சைடு எல்லாம். ஸோ சுற்றி பார்க்குறது வரைக்கும் பார்த்தா எங்களுக்கே தலை சுற்றும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தலை சுற்றும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, அதே ஐட்டம் சொல்லாங்க. அதாவது மட்டக்களப்பில் லவ்வருக்கு ஐட்டம் சொல்றது வழக்கம். அதாவது ஐட்டம் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே வேற இடங்கள்ல ஐட்டம் யூரோப் கண்ட்ரியில் எங்கேயுமே வந்து பிரதர் ஐட்டம் என்றால் வந்து பொருட்கள், அதாவது ஒவ்வொரு விதத்துக்கு தான் ஐட்டம் சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்களில்
சில ரெட் ஏரியாக்களில் வந்து அது வேற பேருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இது என்னன்னு சொன்னா காதலிக்கு வந்து அந்த பேரை சொல்றதுனால வந்து எல்லாரும் தப்பா எடுத்துக்கொள்ள போறாங்க. காதலிகள் சண்டை பிடிப்பாங்க. மலை அங்க ஐஸ்கிரீம் கடைக்கு வாங்க, அங்க வாங்க. எதை எடுத்தாலும் 150 150 150 வாங்க. எங்களை எடுத்துட்டு போங்க. வாங்க 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 எடுக்கலாம். நம்மள வாங்க குறைச்சு போட்டு குடிக்கிறோம். வாங்க நீங்க எடுக்கிறீங்களா 50 சரி 100 எடுக்கிறோம். வாங்க வந்து ஒன்று எடுங்க, மலிவாக எடுங்க, போங்க. மலிவும் பலி வாங்க எடுங்க. முதல்ல அங்கே சுற்றி தரும். எப்படி நல்லமா நல்லமா நல்ல அரிசி மணியில் பேர் எழுதுறான். தெரியுமா? அந்த காலத்துல இருந்து இது சொல்லி கொண்டு வராங்கடா. அந்த காலத்துல இருந்து செய்யறாங்க. ஒரு அரிசியில் 2 பேர் எழுதுவாங்க. எங்க மாமா ஓகே ஓமா அந்த மாடல் எடுத்தீங்கல்ல. சரி, இப்ப வந்த வரத்துல எத்தனை பிள்ளைகள பார்த்தேன்? மாமாங்க ஸ்பெஷலாக வேண்டி ஆடி அமாவாசையில் தீர்த்த மாறுறதை விட ஆடி அமாவாசைக்குள்ளே செட் பண்ணுறத பண்ணிடணும். அதுக்காக இந்த யாத்திரை புனித யாத்திரை கோயிலுக்கு வந்தா நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு கேள்விப்படிக்கும். கண்டிப்பா மாமாங்கேஸ்வரர் அதுவும் பிள்ளையாரி சேர்ந்த மூர்த்தம் தானே. பேர் ஒன்றுக்கு மேல 2 நான் கிடைக்கும். அவரே ஒன்றுக்கு மேல 2 அப்படி வேலை சித்தியும் முத்தியும். சரி ஓகே. அப்படின்னு சொல்லி சொன்னா என்னண்டா ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுது இப்படி மேலே அடிச்சுட்டு நம்ம வையா அப்படி சில வைக்கதான். ஓ அவருக்கு நீங்க அவருக்கு இப்ப சிலவு வைப்பீங்க, பிறகு சில வைப்பீங்க. ஐஸ்கிரீம் எங்களுக்கு வராது. நமக்கு ஒரு 3 வருஷம் கொண்டு வரல. கொஞ்சம் பாரிசை கட்டிட்டு வந்து கொடுத்தது. இப்போ என்னட்டாங்கிற அப்பப்பா வந்து இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு இங்கே வந்து எங்கள் அப்பா வந்து திதி கொடுத்து தேவசம் கொடுத்து, அதாவது ஆடி அமாவாசையிலாண்டே கொடுப்பாங்க. அந்த செத்தவங்களை நினைச்சு முன்னோர்களை நினைச்சு சாப்பாடு சமைச்சு கொடுத்து அது மாதிரி தேவசம் பண்ணுவாங்க இங்கே. ஓ சரி ஓகே. உண்மையால எப்படியான நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படியான நடக்கிற இடம் தான் இந்த மாமா கோயில். அப்படி ரவுண்ட் அடிச்சு கடுமையில இருக்கு. ஐஸ்கிரீம் ஒன்று குடிக்கணும். அண்ணாவுக்கு அப்படியாச்சும் கம்யூனிகேட் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா. இங்கே அந்த கிரீம் போட்டாங்க நம்பாம ஃபர்ஸ்ட் காலை பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் காலை பார்க்காம என்ன நீ அதெல்லாம் ஒன்றும் மகதவையில் அதனால பார்த்தா டக்குனு நல்லபடியே சொல்ல மறந்து கப்பி ஆடி அமாவாசை மாமாங்க கோயில். சேம் டு யூ. ஏனண்டா 4 ஜட்டி 500 ரூபாயா இழுத்து பார்த்து வாங்கட்டா. உண்மையோட 4 ஜட்டி 500 ரூபா என்ன போட்டே 4 ஜட்டி 500 பொட்டு இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. 4 எடுத்தா 100, 4 எடுத்தா 100. ஆனா 1க்கு 100, 4 இருக்கு 400 ரூபாய் கேட்பாங்க. என்ன விளக்கம் கால் ஓட்டக்குள்ள அப்படியே வந்துடும். ஜூஸ் பிராண்ட் நியூ இல்ல ஒன் டே ஜூஸ். இப்ப ஆரண்டி தெரியாக்களுக்கு வணக்கம் சொல்லி பார்ப்போம். ரியாக்ஷன் எப்படி 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 வாமா அது ஆரண்டி தெரியாக்களுக்கு வணக்கம் சொல்லி போட்டா என்ன சுகமாக்கலான்னு கேட்போம். மடக்கி வச்சு அடிக்கிறீங்க. வாங்க இங்க வரட்டாங்க நம்ம வாங்க.